ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து சிறுபருப்பு சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார். ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம், நிறைய டைம் எடுக்காது, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது இப்போது பார்க்கலாம். நான் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் நம்ம 6 பச்சை மிளகாய் எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. அப்படியே 2 பெரிய தக்காளியை எடுத்திருக்கேன். நம்ம டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த சாம்பாருக்கு இந்த தக்காளி, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த பூண்டு எல்லாம் தான். இப்போது இந்த பருப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அப்போ வேகும் போது நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும். அப்படியே இதில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 190 ml அளவுக்கு உள்ள கப்பில் 4 கப் வந்து சேர்த்துருக்கேன். அப்படியே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே வந்து நம்ம இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சிறுபருப்பு வந்து வேகும் போது ரொம்ப பொங்கி வரும். அந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா தண்ணியுமே விசில் வரும்போது வெளியே வந்துடும். அதனால் இது நல்லா கொதிச்சுட்டு நல்லா பொங்கி வந்த பிறகு அதெல்லாம் வந்து தணிஞ்ச பிறகு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா தண்ணியுமே வெளியே வந்துடும். அதனால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது விசில் வந்தாச்சு. இப்போது குக்கர் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை இந்த மாதிரி மசிச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பருப்பெல்லாம் வந்து மசிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே ஆகிடும் இந்த மாதிரி. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டுருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தாளித்து இதில் சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த சிறுபருப்பு சாம்பாருக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து எண்ணெயில் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியும் போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போதும் பெருங்காயம் சேர்த்தோம், தாளிக்கும் போது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ வாசனை நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா கரிஞ்சிடும். ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போது நம்ம கொதிச்சிட்ருக்க பருப்பில் வந்து சேர்த்துடலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிறுபருப்பு சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இட்லிக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன், அதனால் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு ரைஸ்க்கு சாப்பிட போகிறீங்க, சப்பாத்திக்கு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.